இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை என்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருப்பது மார்க் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 23 முதல் 28 முடிய. நேற்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடர்ச்சியான நற்செய்தி வாசகம்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். இதிலே குறை சொல்லி இயேசுவையும் இயேசுவின் சீடர்களையும் சமுதாயத்தில் குற்றவாளிகள் என்று நிலைநிறுத்த விரும்பிய ஒரு கூட்டம், நேற்றைய தினத்தில் உம்முடைய சீடர் மட்டும் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்ற கேள்விகளோடு, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் உம்முடைய சீடர்கள் செய்கிறார்கள் என்ற ஒரு விண்ணப்பத்தை, ஒரு குறையை, ஒரு குற்றத்தை இயேசுவின் முன்னிலையில் வைக்கிறார்கள். யாரிடம் இப்படிப்பட்ட குற்ற செய்தியை சொல்லுகிறோம் என்று தெரியாமல் பேசுவதுதான் இந்த பரிசேய கூட்டம். என்னுடைய மறையுரையில் அடிக்கடி சொல்லுவது இதுதான்: எந்த ஒரு மனிதனும் தான் செய்த தவற்றினையோ, தான் செய்த குற்றத்தினையோ, தன்னுடைய வாழ்வில் அறியாமல் செய்த ஒரு நிகழ்வினையோ, தன்னுடைய வாழ்வில் புரிந்து கொள்ளாத நிலைமையினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எந்த ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிறானோ, புரிந்து கொள்கிறானோ, அந்த நொடி முதல் அவனுடைய வாழ்நாள் முழுவதுமாக அவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் எப்பொழுதுமே சுமூகமான ஒரு வாழ்வு இருக்கும் என்பது நாம் அறிந்த ஒரு உண்மையே. ஆனால் அதே மனிதன் தான் செய்த குற்றத்தையோ, தான் செய்த தவற்றினையோ, புரிந்து கொள்ள முடியாத நிலைமையையோ ஏற்றுக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கின்றானோ, அவனுக்கும் சரி, அவனை சார்ந்தவர்களுக்கும் சரி, வாழ்நாள் முழுவதுமாக இடையூறுகளும் தொந்தரவுகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுதான் பரிசேயர்களுடைய, சதுசேயர்களுடைய, மறைநூல் அறிஞர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு. எப்பொழுது அவர்கள் தவற்றினை இயேசு சுட்டி காட்ட ஆரம்பித்தாரோ, அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டு அவர்கள் ஒவ்வொரு முறையும் இயேசுவை அணுகும் பொழுதெல்லாம் அவர்கள் வாயடைத்து பேச்சின்றி இயேசுவை விட்டு விலகி வருகின்ற தருணம்தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த வரிசையில்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் அமைகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று இயேசுவிடம் அவர்கள் இந்த ஒரு குற்றத்தை அவர்கள் வைக்கிறார்கள். இது குறை என்று சொல்லுகிறார்கள். ஓய்வு நாளில் கதிர்களை கொய்வது குற்றம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அடுத்தவனுடைய தோட்டத்தில் அரிவாளை வைத்து கதிரை அறுத்தால்தான் குற்றமே ஒழிய கைகளால் அதை எடுக்கின்ற பொழுது குற்றமல்ல என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களிடம் மீண்டுமாய் அற்புதமான வேதத்தினுடைய நிகழ்வுகளிலிருந்து எடுத்து வைக்கிறார். அபியத்தார் தலைமை குருவாய் இருந்த பொழுது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கு கொடுத்தார் அல்லவா என்றார். இந்த கேள்விகளை கேட்டவுடனே அவர்களால் எந்த விதமான பதிலும் சொல்ல முடியாமல் வாயடைத்து நிற்கிறார்கள். எப்படி நாம் மீண்டும் இவரிடம் குறைகளை சொல்ல முடியும் என்று. இது அவர்களுடைய யதார்த்த குணமல்ல, மாறாக உள்ளத்தின் ஆழத்திலே தான் மட்டும்தான் உயர்ந்தவர்கள், தனக்கு கீழ் அனைவரும் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்ததினால்தான் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இந்த நிகழ்வுகளின் வழியாக இயேசு மறைநூல் அறிஞர்களுக்கோ, பரிசேயர்களுக்கோ, சதுசேயர்களுக்கோ சொல்ல வருவது என்னவென்றால், எந்த ஒரு விவாதத்தையும் ஒருவர் எடுத்து வைக்கின்ற பொழுது அந்த விவாதத்தினுடைய அடிநாத செய்தி என்ன,
அதனுடைய உட்பொருள் என்ன, எதற்காக இப்படிப்பட்ட கேள்விகள் நாம் கேட்கிறோம், இந்த கேள்விகளிலிருந்து மறு கேள்வி நம்மிடம் திரும்பி வருமா என்று ஆய்ந்து அறிந்து தெளிந்து எந்த ஒரு மனிதன் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கிறானோ அவனால் மட்டும்தான் வெற்றியை ருசிக்க முடியும். வேறு எவராலும் ருசிக்க முடியாது. எனவே இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு மறைநூல் அறிஞர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, சதுசேயர்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், மறைநூலை, வேத புத்தகத்தை முதலில் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர்களிடமே மறு கேள்வி வரும் என்பது இன்றைய நிகழ்வு தெளிவாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது, மறைநூலை தெரிந்ததோடு மட்டுமல்லாமல் அதை எப்படி புரிந்து கொண்டு எந்த ஞானத்தோடு அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவது, இந்த மறைநூலை அறிந்திருந்தாலும் தெரிந்திருந்தாலும் ஞானத்தை பெற்றிருந்தாலும் அது கடவுள் வல்லமையோடு அன்போடு பேரிரக்கத்தோடு அதை அந்த இறை வார்த்தையை எவன் ஒருவன் பயன்படுத்துகிறானோ அவனால் மட்டும்தான் இறைவனிடம் சுமூகமான உறவோடு இருக்க முடியும், பிறரோடும் சுமூகமான உறவோடு இருக்க முடியும். அப்பொழுது எந்த குறைகளையும் காண முடியாது என்பதை இயேசு இங்கே தெள்ள தெளிவாக அவர்களுக்கு சொல்லி முடிக்கிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நாமும் பல நேரங்களிலே இப்படி பிறர் மீது தவறான சிந்தனைகளோ குற்ற உணர்வுகளோ வைத்து கொண்டு அவர்களையும் குற்றவாளிகள் என்று சமுதாயத்தில் நிறுத்திவிட்ட பிறகு அதிலிருந்து மறுகேள்வி நம்மிடம் வருகின்ற பொழுது பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து நின்ற தருணங்கள் எத்தனையோ எத்தனை. அப்படிப்பட்ட தருணங்களிலிருந்து நாம் மனமாற்றம் பெற்று அடுத்தவருடைய வாழ்விற்கு இடையூறாக இல்லாமல் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் இறைவனோடு இணைந்து கொண்டோம் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை. இந்த சிந்தனைகளோடு இன்று அன்னையாம் திரு அவை புனித ஆக்னஸ் உடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த மாபெரும் புனிதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். ஏறக்குறைய இந்த புனிதை 13 ஆண்டுகளே இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார். ஆனால் இதோ இந்த மண்ணுலகம் அழிகின்ற வரையில் இந்த புனிதையினுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகத்தான் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய இந்த புனிதை 292 ஆண்டு முதல் 305 ஆண்டு வரைதான் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார். அதாவது 292 ஆண்டு பிறந்து 305 ஆண்டு கொலை செய்யப்பட்டு அவர் வீர மரணம் அல்லது மறைசாட்சியாக கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இந்த மாபெரும் புனிதை இந்த திருச்சபையில் இருக்கின்ற எத்தனை மாபெரும் புனிதர்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம் உள்ள வழிகாட்டியாக இருந்திருக்கிறார் என்றால் அது யார் என்றால் தூய அகஸ்தினார், தூய அம்ப்ரோசியார். இப்படிப்பட்ட மாபெரும் புனிதர்களுக்கு இந்த புனிதை முன்மாதிரியான புனிதையாக இருந்திருக்கிறார். இவருடைய வாழ்விலே இறைவன் கொடுத்த மாபெரும் அந்த அழகு தான் அவருக்கு இந்த மண்ணுலகை விட்டு பிரியக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. பேரழகியாக இருந்திருக்கிறார் இந்த புனிதை. இந்த புனிதையினுடைய அழகில் மயங்காதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லப்படுகிறது வரலாற்று சரித்திரம். அப்படி இருக்கின்ற பொழுது எத்தனையோ ஆண்கள் இவளை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கின்ற பொழுது யாருக்கும் அடிபணியாமல் நான் இறைவனுக்கு மட்டும்தான் என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் என்று தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தார். எனவே இந்த புனிதையை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அடைய முடியவில்லை என்பதற்காக இந்த புனிதையை ஒரு நபர் என்ன செய்திருக்கிறார் என்றால் கட்டி இழுத்துச் சென்று விபச்சார விடுதியில் தள்ளியிருக்கிறார். அங்கே பல கொடுமைகள் இந்த புனிதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிறார். யார் இந்த புனிதை நெருங்கி வருகிறார்களோ அவர்கள்
புனிதை நெருங்கி வருகின்ற பொழுது முகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு பிரகாசமான ஒளியினால் யாருமே நெருங்க முடியாமல் விலகி ஓடியிருக்கிறார்கள். இதையும் தாண்டி இந்த பெண்ணை யாராலும் அடைய முடியவில்லை என்ற ஒரு வெறி கோபத்தினால் இந்த புனிதையை அவர்கள் அடித்தே கொன்றிருக்கிறார்கள். இந்த புனிதை தன்னுடைய உடலும் உள்ளமும் கடவுளுக்கே உரியது என்று தன்னை அர்ப்பணித்ததினால் இப்படிப்பட்ட மரணத்தை அவர் சந்தித்திருக்கிறார். அதன் பிறகு இந்த புனிதனுடைய உடலை ஏறக்குறைய ரோமை நகரத்திலிருந்து 1.5 கிலோமீட்டருக்கு வெளியே இருந்த அவருடைய பெற்றோரின் கல்லறை அருகிலே இந்த புனிதனுடைய உடலும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பிறகு ஏறக்குறைய பல ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 630ஆம் ஆண்டு, திருத்தந்தை ஓனோரியூஸ் என்பவர் இந்த கல்லறையின் மீது புனித ஆக்னஸ் அம்மாளுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பியிருக்கிறார். பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக தான் யாருக்கு உரியவர் என்பதை முடிவு செய்து தன் உடலும் உள்ளமும் இறைவனுக்கு மட்டுமே உரியது என்று பிரகடனப்படுத்தி ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்த இந்த மாபெரும் புனிதனுடைய பாத சுவடுகளை நாமும் பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்விலே யாரையும் குறை சொல்ல முடியாது, குற்றவாளிகள் என்று சொல்ல முடியாது, எல்லோரையும் அன்பு செய்ய முடியும் என்பதுதான் இன்றைய நாளிலே இறைவன் கொடுக்கின்ற செய்தி. இந்த செய்தி ஏற்றவர்களாக தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.